கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகனே மகளே, இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான உறவை குறித்து பார்க்க போறோம். யாரு தெரியுமா? கணவன் மனைவி. தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு ஜோடி. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு தான் ஏற்ற துணைய தேவன் கொடுத்திருக்காரு. ஆனால் இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் நமக்கு கிடைச்சிருக்கிற கணவன் அல்லது மனைவி மீது திருப்தியா இருக்கோம்? எத்தனை பேர் இவங்க தேவனா நம்மளோட லைஃப்ல துணையாக கொடுக்கப்பட்டவங்கன்னு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு வாழறோம்? சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? நம்மளோட தலைமுடிகள் கூட எண்ணப்பட்டிருக்குன்னு வேதத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ நாம எவ்வளவு விசேஷித்தவர்கள்! இப்படி தேவனுக்கு விசேஷித்தவர்கள் ஆகிய உங்களோட லைஃப்ல என்ன தேவைன்னு தேவன் அறியாமலா இந்த துணையை உங்களுக்கு கொடுத்திருக்காரு? உங்களோட வாலிப பிராயத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க யாரையாவது பார்த்திருக்கலாம், பழகி இருக்கலாம். இவங்களே நம்மளோட லைஃப் பார்ட்னரா அமைஞ்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு கூட ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்குரிய வழிகளை கூட நீங்க நாடி இருப்பீங்க, எவ்வளவோ போராடி கூட பார்த்திருப்பீங்க. ஆனா தடைகள் மேல தடைகளை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. கடைசி வரை நீங்க வேணும்னு எதிர்பார்த்திருந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையாமலே போயிருக்கலாம். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எதிர்பார்த்த துணையோட உங்களுக்கு திருமணம் நடக்கலனா அது தேவனுடைய சித்தமாய் இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை தேவனுடைய சமூகத்துல நீங்க வாக்கு கொடுத்து ஏற்றுக்கொண்டது. அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கை துணைய மனதார ஏற்றுக்கொள்ளாம நீங்க கசந்து கொள்றது நியாயமா? வேதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கணவனும் மனைவியும் திருமணம் நடக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தது ஞாபகம் இருக்குதா? மனைவிகள் ஒரு படி மேல போய் கணவனுக்கு கீழ்ப்படி வேணும் வாக்கு கொடுத்திருக்கீங்க. உங்களோட சம்மதத்தோட தான் இந்த திருமணம் நடந்தது. கணவன்மார் தாலி கட்டும்போது உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை அணிவிக்கிறேனோ, தன்னோட சரீரத்தால் மனைவியை கனம் பண்ணுறேனோ, உலக சம்பத்து அனைத்தையும் பகிர்ந்து கொள்வேனோ வாக்கு கொடுத்தீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? இன்னமும் வீட்டுக்காக, அப்பாவுக்காக, அம்மாவுக்காக இல்ல மற்றவங்களுக்காக இந்த திருமணத்தை செஞ்சேன்னு சொல்றீங்களா? எனக்கு இந்த துணையை விட நான் முன்னாடி நேசிச்சவங்க தான் எனக்கு ஏற்ற துணையா இருக்க முடியும்னு இன்னமும் பழைய விஷயங்களை திருமணத்திற்கு அப்புறமும் யோசிச்சு கொண்டு இருக்கீங்களா? உங்களோட மனைவியையோ இல்ல உங்களோட கணவனையோ கசந்து கொள்றீங்களா? அப்படி நீங்க செய்றீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். தேவனுடைய சமூகத்துல வாக்கு கொடுத்து கணவன் மனைவியா திருமணமான நீங்க உங்க வாக்க மறந்து உங்க மனதின் இச்சைப்படி நடந்து கொள்றீங்கன்னா அது தேவனுடைய பார்வைக்கு மிக மிக அருவருப்பான ஒரு காரியம். இத்தனை நாள் நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி மனைவியாகிய நீங்க உங்க கணவனுக்கு கீழ்ப்படி வேணும், கணவனாகிய நீங்க உங்க மனைவியுடன் அன்பு கூறுவேனோ, கசந்து கொள்ள மாட்டேனோ அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் வரைக்கும் எங்களோட மனம் போன போக்குல நாங்க உங்க சமூகத்துல கொடுத்த வாக்க மறந்து வாழ்ந்து வந்துட்டோம். அப்பா, ஒரு விசை எங்களை மன்னிங்க ஏசப்பா. இன்றைய தினம் முதல் உங்க சித்தத்தின்படி ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூர்ந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்தும் மனைவியுடன் கசந்து கொள்ளாமலும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you and have a blessed life.